ஒரு ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாகவும் தமிழர்களுடைய ஆதங்கத்தையும் ஒரு கொட்டி தீர்க்கிறதுக்காகவும் இன்றைக்கி நடந்த ஒரு மோசமான அசம்பாவிதம் மக்கள்கிட்ட எந்த ஒரு பிரதிபலிப்பையும் ஏற்படுத்தலை. எந்த அளவிற்கு தமிழர்கள் இந்தியாவில் தரைக்குறைவாக நடத்தப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல வந்திருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி பஞ்சாபில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையான ஒரு கபடி போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி தமிழக வீராங்கனைகள் பஞ்சாப் வீராங்கனை ஒரு போட்டி ஒன்று இன்றைக்கி காலையில் ஒரு 10:30 மணி அளவில் நடந்தது. அந்த போட்டியில் நடக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எப்பவுமே போட்டியில் நடக்கும்போது வீராங்கனைகளுக்கு எதிரணி வீராங்கனை ஃபவுல் பண்ணால் அதை சுட்டி காட்டுறது வழக்கம். அப்படி இன்றைக்கி பீகாரோட தர்பங்கா அணி பண்ண ஃபவுலை சுட்டி காட்டிய தமிழக வீராங்கனைகள் இன்றைக்கி தாக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு மோசமான விஷயம். அதாவது வீராங்கனைகள் அவர்களுக்குள்ளே இருக்கிற சண்டையை அவர்கள் சண்டை போட்டுக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த விழாவை நடத்திய அந்த போட்டியை நடத்த கமிட்டி மெம்பர்களாக இருக்கட்டும், நடுவர்களாக இருக்கட்டும், அந்த ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே தமிழக வீராங்கனைகளை தாக்கியிருக்காங்க. அதாவது எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இங்கேருந்து நம்ம வீராங்கனைகளை அனுப்பணும். எல்லாம் தெரிஞ்சுங்க, எல்லாமே சாதாரண வீராங்கனைகள் கிடையாது, ப்ரொஃபஷனல். இந்திய அணிக்காக விளையாடக்கூடிய ஒரு மிக தரம் வாய்ந்த வீரர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்காங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த இந்திய அணி சார்பாக ஒரு 4 தமிழ் பெண்கள் இன்றைக்கி விளையாடுறாங்க. அந்த பெண்கள் அடங்கிய குழு, பல்கலைக்கழகம் 4 பல்கலைக்கழகம் இன்றைக்கி அங்கே போயிருக்கு. அன்னை தெரசா பல்கலைக்கழகம், கொடைக்கானல் சார்பாக அழகப்பா பல்கலைக்கழகம், அதுவும் இல்லாமல் இன்னும் 2 பல்கலைக்கழகம் போயிருக்கு. அந்த குவார்டர் ஃபைனல் நடந்த மேட்ச்சில் இந்த ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, தொடர்ந்து வடக்கில் இருக்கவங்க தெற்கு மேலே இருக்க ஆதிக்கம் இன்னும் ஒரு குறைஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா நமக்கு இங்கே தமிழ்நாட்டில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் நடந்திருக்கு, எத்தனையோ டோர்னமெண்ட்டில் நடந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும். எந்த ஒரு டோர்னமெண்ட்லேயாவது இது போன்ற ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் என்றைக்கா நடந்திருக்கா? தமிழ்நாட்டுக்கு வந்த விளையாட்டு வீரர்கள் தாக்கப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு சம்பவத்தை என்னைக்காவது நம்ம யாராவது கேள்விப்பட்டிருக்குமா? அப்போது தமிழகத்தில் அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வேற வட மாநிலம் போய் விளையாடும்போது இப்படி தரக்குறைவாக நடத்துகிறாங்க? விளையாட்டு வீரர்களுக்குள்ள சண்டை சகஜம், சரி. ஆனால் அந்த ஒரு அரசாங்கம் இன்னைக்கு பஞ்சாப் அரசாங்கம் அந்த சம்மந்தப்பட்ட கபடி பயிற்சியாளரை கைது பண்ணியிருக்கதா ஒரு நியூஸ் வருது. ஏன்னா காலையில் அந்த பயிற்சியாளர் நான் ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அவர் அந்த வீடியோக்கள்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அவரை தொடர்பு கொள்ள முடியல. அவர் கைது செய்யப்பட்டதாக ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. மதிப்பிற்குரிய காங்கிரஸ் கட்சியில் செல்வ பெருந்தையா அதை உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போது இன்னைக்கு எவ்வளோ ஒரு பூகமமாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். தமிழ்நாட்டு வீராங்கனைகள் அதான் வேற நாட்டில் கூட பரவாயில்ல, தன்னுடைய சொந்த நாட்டில் தாக்கப்பட்டிருக்காங்க. அப்போது இதை அந்த பயிற்சியாளர்கிட்ட நம்ம இதை பற்றி விசாரிக்கும் போது இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, காலங்காலமாக எப்பயாவது இந்த வட இந்திய வீராங்கனைகளும் சரி வீரர்களையும் நம்ம ஜெயிக்க முனையும் போது வேண்மணி அவர்களை பிரச்சனைகளை இழுத்து அவர்களை தாக்குவது சகஜம் அப்படின்ற ரீதியில் சொல்கிறாரு. இன்னைக்கு ஊடகங்களில் இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய செய்தியாக வெளியே வந்துருச்சு. அதனால் இந்த விஷயத்தை நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். மதிப்பிற்குரிய முதல்வர்கள் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் மத்திய அரசு பிரதமருக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பிரதமர் என்ன சொல்கிறாங்க? ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்றாங்க. அப்போது எப்படி இங்கே தமிழக வீராங்கனைகள் அங்கே போய் தாக்கப்படுறாங்க, அதை அரசு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. காலைல 10 மணி சம்பவம், இன்னைக்கு வரையும் என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு யாருமே தெரியல. முதல்வர் இது குறித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடல. இன்னைக்கு துணை முதலமைச்சர் தான் விளையாட்டுத்துறை மந்திரியாக இருக்கார். உங்க எல்லாருக்குமே தெரியும். அவர் காலையில் நாம் தமிழர் கட்சி அவர் கூட சேர்ந்தாங்க. அதில் பிஸியாக இருந்திருப்பார், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இது குறித்து ஒரு அறிக்கை வெளியிடல. அப்போ அந்த அளவுக்கு தான் தமிழ்நாட்டு வீராங்கனைகள் பார்க்கப்படுகிறார்களா? அப்புறம் எப்படி நம்ம ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்க முடியும்? இன்னைக்கு தமிழர்களோட ஒரு வீர விளையாட்டு கபடின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டில் தான் கபடிக்கு நிறைய முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அப்போது பெண் பிள்ளைகள் இதை தாண்டி எவ்வளோ குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி எவ்வளோ சமூகத்தோட்ட நிர்பந்தங்களை தாண்டி விளையாட போகிற தமிழக பெண் வீரர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதை குறித்து அரசாங்கம் எவ்வித கவலையும் படலை. மக்களுக்கும் இந்த ஒரு விஷயம் ரீச் ஆகலை. ஏன்னா பெரியாரும் தமிழும் அப்படின்ற விஷயம் எந்த அளவுக்கு ஊடகங்களில் பேசப்பட்டதோ அதில் 0.1% கூட இது போன்ற விஷயங்கள் பேசப்படலை. எதற்காக இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புனா, இந்த விஷயங்களை முளையிலே கிள்ளி ஏறினோம் அப்படின்ற ஒரு கோரிக்கை நம்ம தமிழக அரசு வச்சுருக்கோம். எதற்காக இந்த ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது முளையிலேயே கிள்ளி ஏறிலன்னா அந்த காலத்தில் அண்ணாதுரை சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி இன்னமும் நம்மளை ஒரு கீழ்த்தரமாக தான் நினைக்கிறாங்களா? சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கையை பஞ்சாப் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதற்கு மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும், மாநில அரசும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும். சம்பந்தப்பட்ட வீராங்கனைகளை தனி விமானம் மூலமாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஆவண ஏற்பாடு பண்ணணும்.
ஏன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்குலாம் எவ்வளோ ஈடுபாடு இந்த அரசு காடுன்னு உங்களுக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு விளையாட்டு எந்த அளவு முக்கியன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். உலக அளவில் படிப்புக்கு இருக்கிற முக்கியத்துவம் இன்னைக்கு விளையாட்டுக்கு அனைத்து நாடுகள்லையும் கொடுக்கப்படுகிறது. சீனா போன்ற நாடுகள்லாம் 2 வயசு 3 வயசுலேருந்தே பசங்க வந்து விளையாட்டில் வந்து அவங்கள மேம்படுத்துகிறாங்க, அவர்களுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க. நாம அந்த மாதிரி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வீராங்கனைகளை இது போன்று அவமானப்படுத்துவதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தணும். அப்படி அந்த சம்பவம் நடந்தாலும் அந்த வீராங்கனைகளுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அரசு சொல்லணும். ஏன்னா நம்ம தமிழக அரசு தான் அவர்களை ஊக்குவிக்கணும். நம்ம வீட்டு பசங்க யார் ஊக்குவிக்க போறா? இந்த பசங்க வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில் என்னுடைய கிராமத்து பக்கத்தில் இதே வீராங்கனைகளுக்கு என்னோட கையால் நான் பரிசு கொடுத்துருக்கேன். அவ்வளோ திறமையாக விளையாடுறாங்க, ஆண் பிள்ளைகளுக்கு நிகராக அவ்வளோ திறமையாக அந்த பசங்க விளையாடுறாங்க. அந்த வீராங்கனை கிளைகள் இவ்வளோ பெரிய ஒரு அவமதிப்பு நடக்கும்போது நமக்கு கண்கள் கலங்குது. அப்போ அவர்கள் பெட்ரோல் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவர் உடன்படிக்கை எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இங்கேருந்து ஒரு 1500-2000 கிலோமீட்டர் தண்ணி விளையாடுற அந்த வீராங்கனைக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா, அப்போ நாளை பெண் பிள்ளைகள் எப்படி விளையாட்டுத்துறையை நோக்கி முன் வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சு இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்கள் நடத்தியிருக்கோம். கண்டிப்பாக தாக்கியவர்களை எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் கைது செய்து நடவடிக்கை எடுத்தால்தான் அடுத்து வர அந்த சமூகத்துக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் வரும். சரி, நம்ம இந்தியாவில் எங்கே வேணால் போய் விளையாடலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு வரும். ஏன்னா அவங்க வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் பண்ணலையே, ஒரு விளையாட்டு வீராங்கனே போகிறாங்க. பல்கலைக்கழகங்களுக்கான இடையில் நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டி, அமைச்சர் விளையாட்டு போட்டி, சட்டத்திட்டப்படி எல்லாமே ஒழுங்காக நடக்குது. பார்வையாளர்கள் இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்காங்க, நடுவர்கள் இருக்காங்க. அவர்களையும் மீறி அந்த நடுவர்கள் எதிரணி கோச்லாம் சேர்ந்து பெண் பிள்ளைகள்கிட்ட தங்கள் வீரத்தை காட்டி அவங்களை அடிச்சு அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது? அப்போ இதற்கு தமிழக முதல்வர் உடனடியாக எதிர்வினை ஆற்றணும். கண்டிப்பா அவருடைய எதிர்ப்பை ஆழமா பதிவு பண்ணணும். இந்த விஷயத்துல அவர் நிற்கும்போது ஒட்டுமொத்த தமிழகம் அவர் பின்னாடி நிற்கணும். அதே போல தமிழ்நாடு என்று பேசிக் கொண்டிருக்கின்ற அமைப்புகள், இப்போ சீமானவர்களாக இருக்கட்டும், திருமுருகன் காந்தியாக இருக்கட்டும், தமிழக வெற்றிகரம் என்று தமிழக தன் பேரில் வச்சிருக்க விஜயாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் இது போன்ற விஷயங்களுக்கு குரல் கொடுத்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை வரும். ஒரு யதார்த்த அரசியல் செய்யாம நம்ம நாட்டு பசங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பசங்களுக்கும் நாங்க பாதுகாப்பா இருக்கணும்ட்டு அத்தனை தமிழகத்தை சேர்ந்த அமைப்புகளும், எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான போராட்டமாக அமைஞ்சது உங்களுக்கு தெரியும். அதே போல இப்போ இந்த அரிதாப்பட்டி விஷயமா இருக்கட்டும், ஒட்டுமொத்த மக்களும் ஒன்று சேர்ந்ததால் தான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல இன்னைக்கு நம்ம ஊர் பெண் பிள்ளைகளை காப்பது நம்மளுடைய கடமை. தாக்கியவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நம்ம அரசுக்கு வச்சிருக்கோம். அதே போல அவர்களை பாதுகாப்போடு, ஏன்னா இப்போ வரையும் என்னன்னு தெரியல, தனி விமானம் ஏற்பாடு செய்து சம்பந்தப்பட்ட வீராங்கனை தமிழ்நாட்டுக்கு உடனே அழைத்து வரன்ற ஒரு கோரிக்கை நம்ம முதல்வர்கிட்ட வச்சிருக்கோம். கண்டிப்பா இதை செய்வாங்க நம்புறோம். ஊடக நண்பர்களும் இதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக, ஏன்னா இன்னைக்கு சில ஊடகங்கள் அவர் 1 நிமிட செய்தியாக மட்டும்தான் வந்தது, இதை ஒரு மிகப்பெரிய செய்தியாக, மக்கள்கிட்ட கொண்டு போற செய்தியாக, பிரதமர்கிட்ட கொண்டு போற செய்தியாக, இன்னைக்கு இந்தியாவில் நாங்களும் ஒரு பங்கு தான், எங்களுடைய வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு விஷயத்தை நீங்க உருவாக்குறீங்க, மீண்டும் வட மாநில ஆதிக்கம் தலை தோங்கிறதுக்கு இது போன்ற விஷயங்கள் தான் உதவும். இப்போ நம்ம பார்க்கணும், அதான் கஷ்டமா இருக்கு. இதுவரை எந்த நடவடிக்கையில் நம்ம, அதாவது அடிச்சது அவங்க, கைது செய்யப்பட்டு தமிழக பயிற்சியாளர் அப்படின்ற ஒரு செய்தி வருது. அப்போ எப்படி ஒரு அலட்சிய போக்கு இருக்கு? அப்போ இவ்வளோ நேரம் 10:30 மணிக்கு நடந்த சம்பவம் இப்போ சாயங்காலம் ஒரு 4-4:30 ஆயிடுச்சு. இப்போ வரையும் தமிழகத்தோட விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முதல்வராகட்டும் இது குறித்து எதுவுமே பேசலை. அப்போ அவங்கள பேசணும், அவங்க காதுகளுக்கு இது போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு அவசர செய்தியாளர் சந்திப்பு வச்சிருக்கோம். தயவு செய்து ஊடக நண்பர்கள் இதை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க, அரசு கொண்டு போய் சேருங்க. இந்த அரசும் ஊடகங்களும் மக்களும் ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய தமிழக வீராங்கனைகளுக்கு பின்னாடி இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம்.